Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்தியான கல்யாண வீட்டு கதம்ப பொரியல் எப்படி செய்யறதுன்னு பாத்துறலாங்களா? நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு கல்யாண வீட்டு ஸ்பெஷல் கதம்ப பொரியல் செய்யறதுக்காக அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதுல வந்துட்டு ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. கூடவே வந்துட்டு நம்ம சிறிதளவு கடுகு சேர்த்துட்டு அது நல்லா பொரிய விட்டுறலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. வெயிட் பண்ணலாம். நம்ம என்னைக்குமே வந்துட்டு சாப்பாடு சாப்பிட்றத விட அதிகமாக வந்துட்டு பொரியல் சாப்பிடணுங்க. அதுதான் வந்துட்டு நமக்கு உடம்புக்கு ஹெல்தியாக இருக்கும். அதனால எப்பயுமே நம்மளோட உணவுல வந்துட்டு பொரியல் சேர்க்க மறக்கக்கூடாதுங்க. இப்போ கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா சிறிதளவு கடலைப்பருப்பு, வெள்ளை உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கறிவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துட்டு இதுல மீடியம் சைஸ்ல ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி பொரியல் செஞ்சீங்கன்னா வந்துட்டு காய்கறியை விரும்பி சாப்பிடாதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததா இதுல ஒரு தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்துக்கலாங்க. தக்காளியும் நமக்கு நல்லா வதங்கி வரட்டும். நம்ம சேர்த்திருக்க வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். நம்ம வந்துட்டு ஈஸியாகவே வந்துட்டு இந்த பொரியலை ரொம்ப பிரமாதமான முறையில் செஞ்சு முடிச்சிடலாங்க. இதுலேயே வந்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம நார்மலாக செய்யற பொரியலை விட இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டேஸ்ட் வந்துட்டு அதிகமாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பொரியல் செய்யறதுக்கு நமக்கு குறைவான டைமே போதுமானதுங்க. இப்ப பாருங்க நல்லா வதங்கிட்டு இருக்கு. தக்காளி எல்லாம் இருக்கட்டும். இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளோட பொரியல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட், சீரகம் இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது நமக்கு டேஸ்ட் வந்துட்டு கூடுதலா கிடைக்குங்க. இப்போ வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸும் சேர்த்துடலாங்க. நான் இன்னைக்கு ஒரு 10-12 பீன்ஸ் வந்துட்டு கட் பண்ணிக்க சின்ன அதையும் உள்ள சேர்த்துட்டு கேரட் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். கூடவே கோஸ் கொஞ்சமா சேர்த்தாச்சு. இது கூடவே ஒரு 2 உருளைக்கிழங்க நல்லா தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நம்ம வந்துட்டு தனித்தனியா கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இப்படி செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி நல்லா மிக்ஸ்டு வெஜிடபிளா சேர்ந்து குக் பண்ணி சாப்பிடும் போது நமக்கு வந்துட்டு அதோட சுவையே வந்துட்டு கண்டிப்பா டிஃப்ரெண்டா இருக்குங்க. ரொம்ப அருமையா இருக்கும். இது கூடவே நம்ம பச்சை பட்டாணி, காலிஃபிளவர் இப்படி நமக்கு பிடிச்ச வெஜிடபிள் எதுவா இருந்தாலும் வந்துட்டு உள்ள சேர்த்துக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா வந்து கலந்து விடுங்க. இருக்கட்டும். இப்போ இதில் நம்ம காரத்துக்கு மிளகாய் தூள் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இதோடவே வந்துட்டு கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்திருக்கிற மசாலாவெல்லாம் வந்துட்டு எல்லா காய்கறி கூடயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. நம்ம என்னதான் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டாலும் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் அங்கே கிடைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு எல்லாருமே வந்து விருப்பப்படுவாங்க. இந்த மாதிரி வெஜிடபிளை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த கதம்ப பொரியல் நம்ம கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. இப்போ வந்துட்டு நம்ம இந்த காய்கறிகள் எல்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு வந்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு 4-5 நிமிஷம் வரைக்கும் அந்த தண்ணி எல்லாம் வத்துற வரைக்கும் அது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்க கொஞ்சம் தண்ணி எல்லாம் நல்லா வத்திடுச்சு. கலந்து விடுங்க நல்லா. ஒரே டேஸ்ட்லேயே பொரியல் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சதாகவும் இருக்கும். இப்போ வந்துட்டு தேங்காய் துருவலை வந்துட்டு அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. பொரியல் செஞ்சதுக்கு அப்புறமா துருவிய தேங்காய் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப கூடுதலாக இருக்கும்.
அவ்வளோதாங்க, நமக்கு கல்யாணி வீட்டு ஸ்பெஷல் கதம்ப பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொரியலை நம்ம அப்படியே சும்மா வேணாலும் சாப்பிடலாம், இல்லை சாப்பாட்டு கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். இப்படி எப்படி சாப்பிட்டீங்கனாலுமே வந்துட்டு உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருக்குங்க. இந்த கதம்ப பொரியலை உங்கள் வீட்லையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சதா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.